வணக்கம். இது வழக்கு. இதோ இந்த பிஞ்சு முகம் இன்று உயிரோடு இல்லை. தீயில் கருகி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறாள் தங்கம்மாள். ஆம், அந்த கோரம் நடந்து 2 வாரங்கள் கடந்து விட்டன. ஆசிரியர் கொடுத்த பாலியல் தொந்தரவால் மனம் வெதும்பி தன்னுடைய உயிரையே தீயுக்கு இரையாக்கியிருக்கிறார் தங்கம்மாள். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தான் இந்த கொடுமை அரங்கேறியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் தம்பிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார் மாணவி தங்கம்மாள். ஏழை குடியில் பிறந்து வளர்ந்தவர் இந்த பள்ளியில் பணியாற்றி வந்த சந்திரசேகரன் என்ற ஆசிரியரின் மூலம் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு ஆட்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பள்ளியில் யோகா கற்றுத் தருவதாக கூறி தங்கம்மாளுக்கு சந்திரசேகரன் பாலியல் தொல்லைகள் கொடுத்து வர, வீட்டில் சொன்னால் பிரச்சனைகள் வரும் என்று கருதிய தங்கம்மாள் அதை யாரிடம் சொல்லாமல் பொறுமை காத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த ஆசிரியரின் கொடுமை தாங்க முடியாமல் இந்த விஷயத்தை தன் தந்தையிடம் கூறியிருக்கிறார் தங்கம்மாள். அதாவது நாங்க எங்க கோயிலுக்கு போகையில அந்த பையன் டார்ச்சல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் சொல்லிச்சு. அது வேற பயலை வந்து சொல்லிச்சு. நாங்க அந்த பயலை போய் சத்தம் போட்டோம், ஏன்டா அப்படி செய்யறேன்னு. இன்னார் தான் என்னை போச்சோன்னாங்க, சந்திரசேகர் தான் போச்சோன்னா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டான். எப்பயுமே ஸ்கூல்ல ஒரு 5-5:30 யோகா நடக்கும் சார். பள்ளிக்கூடம் 4:30 மணிக்கு விடுவாங்க. அந்த 4:30 மணில இருந்து யோகா நடக்கும். அந்த யோகா நடக்கும்போது தான் இந்த பிள்ளைய என்ன எல்லா ஸ்கூலும் வெளியே விட்டுறாங்க. இந்த 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை மட்டும்தான் உள்ள வச்சு யோகா நடத்துறாங்க. யோகா நடக்கும்போது இந்த பிள்ளைய மட்டும் அவன் தனியா கூப்பிட்டு போயிட்டான். ஒரு ஸ்கூல்ல யாரும் இல்லாத இடத்துல வச்சுதான் அந்த மாதிரி செயல்கள், சிலிமிஷன் செயல்கள் செஞ்சிருக்கான். அதைத்தான் எங்க குழந்தை எங்கிட்ட சொல்லுச்சு. சொன்னதுல நாங்க கண்டிச்சு செஞ்சு இந்த சண்டை போட்டதை வச்சதெல்லாம் நடந்தது உண்மை. என் குழந்தை 5வது பிரச்சனை 5வது நடக்கும்போது என்கிட்ட எப்பா இந்த மாதிரி இந்த சந்திரசேகருங்கிற சார் என்னை சித்தப்பா முறை வேணும். அந்த பையன் சந்திரசேகர் சித்தப்பா என்னை இப்படி மடியில உட்காரு, முத்தம் கொடுப்பா, அப்படி இப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. கோவம் வரும். அவங்க வீட்டுக்கு போய் நான் சண்டை போட்டேன் சார். சண்டை ஓடும்போது அங்கே இருக்க பெரிய ஆளுகள்லாம், விடுப்பா நம்ம பொம்பளை பிள்ளை விஷயம் வெளியில் தெரிஞ்சா அசிங்கமாயிரும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்னை கம்பேர் பண்ணி என்னை விலக்கி விட்டாங்க. வைத்திருப்பதோ பெண் பிள்ளைகள். சந்திரசேகர் அடிக்கடி கொடுத்து வந்த பாலியல் தொந்தரவை காவல்துறையிடம் எடுத்துச் சென்றால் மானம் போய்விடும் என்று கருதி ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களிடம் இது பற்றி முறையிட்டிருக்கிறார்கள் தங்கம்மாளின் தாய் ராஜேஸ்வரியும் தந்தை சடையாண்டியும். ஆனாலும் இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதிலேயே ஊர்க்காரர்கள் குறியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதேங்க சார், நாங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் சொல்ல ஸ்கூல்ல போய் சொல்ல அவங்க ஸ்கூல்ல தட்டி விட்டாங்க. நீங்க எதுக்கு, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, எங்களுக்கு பள்ளிக்கூடம் பேர் கெட்டு போயிரும், நீங்க போகாதீங்க, அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்ப சரி நம்மளுக்கு எங்களுக்கு என்ன தெரியும், நான் படிக்கல, அவர் 8 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சரி நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். இவ்வளவு தூரத்துக்கு வருஞ்சொல்லி நாங்க பாக்கல. படிப்பறிவு கிடையாது, தங்கள் மகளுக்கு நேர்ந்த கொடுமையை வெட்ட வெளிச்சத்திற்கும் கொண்டு வர முடியாது என பல்வேறு குழப்பங்களுக்கு ஆட்பட்ட ராஜேஸ்வரியும் சடையாண்டியும் பல நாட்களாக இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் குழம்பி தவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மே மாதம் 31ஆம் தேதி தங்கம்மாள் அங்கிருந்த பொது கழிப்பிடத்திற்கு செல்லும் வழியில் ஆசிரியர் சந்திரசேகரனால் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதையடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த சிறுமி தங்கம்மாள் வீட்டிற்கு ஓடி தீக்குளித்து இறந்து போயிருக்கிறார்.
வந்து ஊத்துனது எதுவுமே எனக்கு தெரியாது. ஐயோ நீ கத்தவும் தான் நான் என்ன பிள்ளை கத்துது அப்படின்ட்டு போய் பார்த்தே பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் துணியெல்லாம் அள்ளி போட்டு அமர்த்தி செஞ்சு அவங்க பக்கத்துல இருக்கவங்க அமர்த்தி செஞ்சு வெளியே கொண்டு வந்து போட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிற 31ஆம் தேதி மண்ணெண்ணெய் ஊத்துன அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பையன் வந்து இங்கிட்டு போற வழியில வர்ற வழியில பாத்ரூம் போயிருந்திருக்கு. பாத்ரூம் போகும்போது கூப்பிட்டு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணியிருக்கேன், நீ வா அப்படி இப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய விடு ஒழுங்கா விடு அப்படி இப்படின்னு சொல்லி ஓடியாந்துச்சுங்க சார். ஓடியாந்து வந்ததுல எங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கவும் உள்ள பாத்ரூம்ல போய் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுச்சு. இந்த பிரச்சனையில் கொடுமை என்னவென்றால் மாணவி தங்கம்மாளுக்கு சந்திரசேகரன் சித்தப்பா முறையாம். காமம் தலைக்கேறிய சந்திரசேகர் தங்கம்மாளை சிறுமி என்று கருதாமல் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததோடு மிரட்டல்களும் விடுத்ததாக சொல்லுகிறார்கள். பாதுகாப்பு இன்னைக்கு நிலைமைக்கு நாங்க எங்க போய் உட்கார்றதுன்னு தெரியாத நிலைமையில இந்த எங்க அம்மா வீடு இது, இந்த கிளை வீட்டுல வந்து வெளியில படுத்துக்கிட்டு நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்க போய் இந்த வாழ்க்கையை நடத்தவும் தெரியாம அல்லோலப்பட்டுக்கிட்டு நிக்கிறோம். இப்ப இந்த பிரச்சனையில் மாணவி தங்கம்மாள் 2 முறை வாக்குமூலம் அளித்தும் காவல்துறையினர் தங்களிடம் ஆதாரம் கேட்பதாக சொல்லுகிறார்கள் ராஜேஸ்வரியும் சடையாண்டியும். சம்பவம் நடந்து பாபாவை இங்க மதுராஸ் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணோம். அங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்க ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் முதலுதவி மட்டும் பண்ணிட்டு திருப்பி மதுரைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. மதுரையில மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கு, மரண வாக்குமூலமே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. 4 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12க்கு எங்க பாப்பா இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் இப்போ பல அமைப்புகள் வந்து பல பேட்டிகள் எடுத்திருக்காங்க, பத்திரிகைகள் பேட்டி எடுத்திருக்காங்க, அதே மாதிரி டிவிலையும் பேட்டி எடுத்திருக்காங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கடைசியாக சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எத்தனை மரண வாக்குமூலம் இருந்தாலும் நீங்க வந்து சாட்சி தான் மெயினாக எங்களுக்கு கொண்டு வரணும், சாட்சி இல்லாட்டி இந்த கேஸ் நிக்காது அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாங்க. மிரட்டுறது மெயினானது வந்து மகளிர் போலீஸ்லேருந்து இந்த மாதிரியான இது வருது. பத்ராப்புல பதிவானதுல இருந்து கூட நாங்க திருப்பி விசாரிச்சதுக்கு நாங்க இது எஃப்ஐஆர் அங்க அனுப்பிட்டோம். இனிமேல் எஃப்ஐஆர் விசாரணைகள் எல்லாம் அங்கதான் நடக்கும், அதனால நீங்க அங்க என்ன எதுன்னு கேட்டுக்கோங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெயினா சாட்சி தான் தேவைன்னு ரொம்ப மிரட்டுற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து சாட்சிக்கு ஆள் கொண்டு வாங்க, அந்த பாப்பா அப்படி சொல்லுதுன்னு சொல்லி சாட்சிக்கு ஆள் கொண்டு வாங்க. சாட்சிக்கு வந்து அந்த பிள்ளை வாக்குமூலம் கொடுத்துருச்சு. இங்கே வத்ராப்லையும் கொடுத்துருச்சு, மருதையிலையும் கொடுத்துருச்சு. மருதையில வந்தாங்க, அவங்ககிட்டையும் கொடுத்துருச்சு. வத்ராப்காரவங்க அவங்க போலீஸ்காரங்க வந்தாங்க, அங்கேயும் கொடுத்துருக்கு. அவங்க இப்ப சாட்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் நாங்க யார போய் சாட்சி, அந்த பிள்ளை உண்மையான வாக்குமூலம் கொடுத்துருக்கு, அது இருக்குது. எங்ககிட்ட வந்து அவங்க சாட்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளையை பறிகொடுத்து விட்டு தங்களுக்கான நியாயம் கிடைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்கம்மாளின் பெற்றோர். என் பிள்ளைக்கு நடந்தது மாதிரி இனிமே வந்து எந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது. இத குற்றவாளிக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும், நல்ல ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த ஏழை சொல் அம்பலமேறுமா என்றே காத்திருக்கிறார்கள் இவர்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்து பார் என்பார்கள் கிராமத்தில். இவை இரண்டுமே எளிதில் முடிக்கும் செயல் அல்ல என்பதால் அப்படி சொன்னார்கள். அதிலும் வீடு கட்டுவது ஒவ்வொருவரின் கனவு. அப்படி ஒருவர் வீடு கட்டிக் கொண்டிருந்த வேளையில் தன் கண் முன்னே தன் தந்தையை அண்ணன் வந்து வெட்டிக் கொன்றால் எப்படி இருக்கும்? ஏன் இந்த கொடூரம்? எதற்காக நடந்தது? தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் அருகே உள்ள விவசாய கிராமம் விட்டிலாபுரம். இங்கு வசிப்பவர் மோகன். முப்பத்து 2 வயதாகும் மோகன் திருமணமானவர். தன் தந்தை கோபால், தாய் பண்டாரத்தி ஆகியோரை தன்னுடனே வைத்து பராமரித்து வந்தார். தன் தந்தை வழங்கிய பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்து அமைதியாக வாழ்ந்து வந்தார்.
2 ஆண்டுகளுக்கு முன் ஓர் நாள் அருகில் உள்ள இந்திரா காலனியில் வசித்து வரும் அண்ணன் கணேசனும் அண்ணி லட்சுமியும் வீட்டிற்கு வந்தார்கள். வந்ததும் வராததுமாக சொத்தில் தனக்குரிய பங்கை பிரித்து தரும்படி தந்தை கோபாலிடம் கேட்டார்கள். உடனே கோபால் தான் உயிரோடு இருக்கும் வரை சொத்தை பிரித்து தர முடியாது என்று கூறிவிட்டார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டது. கோபால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தந்தையை தாக்கிய அண்ணன் கணேசன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மோகன். காவல்துறையினர் கணேசனை கைது செய்து பின் சமரசப்படுத்தி வைத்தனர். நாட்கள் செல்ல செல்ல கணேசன் தந்தை கோபாலிடம் மோதுவதை நிறுத்தவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி காலை 7 மணி கோபால் தன் வீட்டிலிருந்து கிளம்பி தன் இளைய மகன் மோகன் கட்டிக் கொண்டிருக்கும் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். கட்டிட வேலைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த வேளையில் அங்கு திடீரென வந்திருக்கிறார்கள் கணேசனும் லட்சுமியும். வந்ததும் வராததுமாக எங்களுக்குரிய சொத்தை பிரித்துக் கொடுக்காமல் மற்றொரு மகனுக்கு எப்படி வீடு கட்டிக் கொடுக்கலாம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பின் எப்பொழுதும் போலவே தகராறும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். மோகன் மற்றும் வீட்டில் இருந்தவர்கள் விலக்கிவிட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத ஓர் தருணத்தில் மருமகள் லட்சுமி கோபாலை கம்பால் தாக்கியதாக சொல்கிறார்கள். மூத்த மகன் கணேசனோ தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தந்தை கோபாலை சரமாரியாக வெட்டியதாக கூறுகிறார்கள். அப்பா தனியா அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பல நாளா தகராறு நடந்துட்டு இருந்துச்சு. இது அண்ணன் 2வது அண்ணனுக்கு இப்படிதான் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. அப்புறம் அம்மாவையும் அடிக்கவும் அப்பாவையும் அடிக்கவும் செருப்பால தெளிக்கவும் அவமானமா பேசவும் சொத்து தரையா என்ன அப்படின்னு அடிக்கடி வெட்டுவேன் குத்துவேன்னு பேசு எனக்கு தரைய முடியாது. அடுக்கடுக்கா மறுத்துச்சு. பல நாளா இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அடிக்கடி சேஷனையும் அப்பா சொல்லிச்சு, நான் அவனுக்கு ஒண்ணுமே தரமாட்டேன், நான் சொன்ன வேலை நீ நட்டா நடு இல்லைன்னா இரு அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்க மாட்டேன், நான் அவ்வளவு உழைச்சு போட்டேன், எனக்கு எல்லாத்தையும் நீ தந்துரு, அவனுக்கு வயக்காட கூட என்னை தோட்டத்தை தந்துரு அப்படின்னா உயிரோட விடுவேன், நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த அவன் மருமக அடிக்கடி இல்ல நீ வெட்டிட்டு வா அப்படின்னா உனக்கு சோறு மட பேல அந்த பேல இந்த பேல அவனை அடிக்கடி அவன் சித்திரவதை பண்ணி தூண்டி விட்டுட்டா. நைட்டு நாங்க பையங்க ஒரு 3 பேர் தோட்டத்தில் படுத்திருந்தோம். 10-11 மணி இருக்கும் படுத்திருந்தோம். காலையில எந்திரிக்கக்குள்ளே சம்பவம் 2 பேரும் அப்பா பேசிட்டு எதிர்பாராம தோட்டத்து வாசல் நின்னாங்க. இங்க வாரான்னு சும்மா தான் போன் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அருவா மறைச்சு வச்சுட்டு வந்ததும் தாறுமாறாக வெட்டி எங்க அப்பா உயிரிழந்தது நானும் போராடுறேன். தன் கண் எதிரே தந்தை ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்த போதும் மோகனால் எதுவும் செய்ய முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது. உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் கணேசனும் லட்சுமியும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தலைமறைவான கணேசனையும் லட்சுமியையும் காவல்துறையினர் தேடி வந்தனர். சில நாட்களுக்கு பின் கணேசன் மட்டும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். செய்திநல்லூர் காவல் நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட கிராமமான இந்திரா நகர் அந்த பகுதியில் போன் மூலமா ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ மகன் கணேசன் என்பவர் அவருடைய அப்பாவை கொலை பண்ணிட்டதா, சொத்து பிரச்சனை சம்பந்தமா கொலை பண்ணிட்டதா போன் கால் வந்ததுனால உடனே இமிடியேட்டா சம்பவ இடத்துக்கு வந்தோம். சம்பவ இடத்துல ஒரு இறந்து கிடந்தாரு. இறந்து கிடந்த உடனே அவரை நாங்க உடனே இமிடியேட்டா எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டோம். அவருடைய மகனை நாங்க தேடி போகும்போது அவர் கோர்ட்ல சரண்டர் ஆகியிருந்தாரு. அவருடைய மருமகள் லட்சுமி தலைமறைவா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போது கட்டிய வீடு பாதியில் நிற்க
தன் கண்முன்னே தந்தையை பறிகொடுத்த மோகன் தன் அண்ணனால் தன் உயிருக்கும் ஆபத்து என்ற பயத்தில் இருக்கிறார். கொலை நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கேஸ் 4 நாளைக்கு அப்புறம் தான் கோர்ட்ல போய் ஆஜரானாங்க. திருநெல்வேலியில் போய் ஒன்றும் மனைவி ஆஜராகல. அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் எல்லாமே எடுத்து செய்தாங்க. இப்படி அடுத்த ஆளையும் வெட்டதுக்கு நான் எப்பதான் வெளியே வேணாலும் உன்னை வெட்டதான் செய்வேன் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க. சகோதரி உரிய தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்று கூறுகிறார். சொத்துக்காக தந்தையே வெட்டிக் கொன்ற கணேசனை காலம் மன்னிக்காது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. பொதுமக்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு நுகர்வு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த நுகர்வு பொருளை பொறுத்த வரைக்கும் அதுல சில விவரங்கள் கட்டாயமாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில எம்ஆர்பி ரேட்டு, அது என்ன விலை அதிகபட்சமாக விற்கப்படும், அது எப்போது தயாரிக்கப்பட்டது, அதனுடைய பேட்ச் நம்பர் என்ன அப்படிங்கிற விவரங்களும், எவ்வளவு நாளைக்குள்ள அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு நாளைக்குள்ள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி வித்தா அந்த தேதிக்கு தாண்டி, குறிப்பிட்ட தேதிக்கு தாண்டி அதை விற்கும் பொழுது அது உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்திடக்கூடாது, அது உணவுப் பொருளாக இருந்த விஷத்தன்மை கொண்டதாக மாறிவிடக்கூடாதுங்கிற அடிப்படை நோக்கத்திற்காக அது நிர்ணயம் செய்யப்பட்டு அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எம்ஆர்பி விலைன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணா அது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விதிகள்லாம் சேர்த்து தான், வரிகள்லாம் சேர்த்து தான் இருக்கணுமே ஒழிய அதை தாண்டி கூடுதலாக வரி விதிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்கிறது. ஆனாலும் நடைமுறையில என்ன விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு கூடுதலாக பல இடங்கள்ல அந்த பொருளை விற்கிறாங்க கடைக்காரங்க. அப்படிப்பட்ட சூழல்ல காவல்துறையில போய் புகார் கொடுத்து அதுக்கு பரிகாரம் தேடி எந்த விதமான ஒரு பரிகாரம் பெற்றுவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல பாதிக்கப்படும் நுகர்வோர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி வழக்காக தாக்கல் செய்யலாம். அது டிஸ்ட்ரிக்ட் போரம், ஸ்டேட் கமிஷன் மற்றும் நேஷனல் கமிஷன் சொல்லி இந்த மாதிரியான 3 அமைப்புகளாக, 3 அடுக்கு அமைப்புகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த நுகர்வோர் தான் எப்படி ஏமாறணும், எம்ஆர்பி விலைக்கு கூடுதலாக அவங்க ஒரு பொருளை வித்திருக்காங்க, நான் வாங்கிட்டேன் அப்படிங்கறத ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய பட்சத்துல அது இழப்பீடாக தொகை வழங்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபருக்கு. யாரு கூடுதலா வித்தாங்களோ அவங்க இழப்பீடா தரணும்னு சொல்லி பல வழக்குகள் தாக்கலாகி இருக்கிறது. அந்த வழக்குகள்ல தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சென்னை மாவட்ட நுகர்வோர் அமைப்பிடம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட நபர் சொல்றாரு, எனக்கு 12 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 1 ரூபாய் கூடுதலா வச்சு, எம்ஆர்பி விலைக்கு மேலாக 1 ரூபாய் வச்சு ஒரு செயின் ஆஃப் பிசினஸ் அவுட்லெட்ஸ் சென்னையில் நடத்திட்டு இருக்க ஒரு நிறுவனம் எனக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கறத ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கிறார். அதை வழக்க விசாரிச்சு 7500 ரூபாய் இழப்பீடா வழங்கணும், நீ 1 ரூபாய் எம்ஆர்பி விலைக்கு கூடுதலாக இருந்த ஒரு பொருளை நீ வித்திருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒரு வடநாட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரு தார்பாலன் கம்பெனி 112 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டு அதை ஒருத்தங்க விற்கிறாங்க. அதுல எம்ஆர்பி பிரைஸ் 92 ரூபாய் போட்டிருக்கு. 92 ரூபாய் போட்ட ஒரு பொருளை 112 ரூபாய் நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்கு அவர் தரக்கூடிய விளக்கம் புதிதாக விலை விட்டது, இது ஓல்டு ஸ்டாக்கா இருக்கக்கூடிய பட்சத்துல புதிய விலை வந்ததுனால நான் புதிய எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனாலும் அந்த கூற்று சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா ஓல்டு ஸ்டாக்காக இருப்பது பழைய விலைக்கு தான் விற்கணும், புதிய ஸ்டாக்கு மட்டும்தான் புதிய விலை வரணும்னு சொல்லி சட்டம் நிர்ணயித்து அதுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹோட்டல்லையோ, ஏசி ரெஸ்டாரண்ட்லயோ, இல்ல ஒரு சினிமா திரையரங்குல கொடுக்கக்கூடிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடுதலா விலை நிர்ணயம் செய்யறாங்க, எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலாக விற்கிறாங்க அப்படின்னும் போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு, அவங்க அந்த இடத்துக்காக ஆடம்பரமாக, அலங்காரமாக ஏசி மற்றும் ஏராளமான பயனீட்டு பொருட்களை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அந்த மாதிரியான இடங்கள்ல தலையீடு செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதே நேரத்தில் எம்ஆர்பி விலைக்கு கூடுதலாக ஒரு பொருள் அந்த ரேட்டுக்கு அதிகமாக விற்கப்பட்டாலும் சரி, ஓல்டு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மிக கடுமையான ஒரு அணுகுமுறையை தான் சட்டம் பார்த்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.